அதுதான் நான் படத்துலயே சொல்றாங்க, எவ்வளவு கேம் ஆடுன்றது பிரச்சனை இல்லை, நீ எப்போ ஸ்டாப் பண்றன்றது தான் மேட்டர். அதான் அவனோட ஃபியூச்சர் ஆப்ஷன் ஜெனரேஷன் பண்ண முடியும். டு பி a successful future option trader you need to know when to stop. அதுக்கு மோட்டிவேஷன் எடுத்துக்காதீங்க. I am a very bad future option player. ஏன்னா எனக்கு தெரியும் என்னால நிறுத்த முடியாது. ஆனந்த் எங்க அண்ணனோட பிளாட்ஃபார்ம்ல நீ நானும் மில்லியன் வியூவர்ஸ் வீடியோஸ் ரன்னிங் இன்டு லைக்ஸ், அதுலேயே நம்ம ஷேம் இல்லாமல் சொல்கிறோம் எங்களுக்கு தான் இந்த சக்தி கிடையாது, நாங்கள் பார்த்து டெம்ப்ட் ஆகிடுவோம், எங்களால் அது மாரி சொல்ல முடியும்னா உங்களால் அது மாரி சொல்லிட்டு வழிப்போம். அதில் தான் நாங்கள் வேல்யூ. லக்கி பாஸ்கர் என்ற படத்தை பார்த்து விட்டு நம்ம தனா இன்ஸ்பயர்ட் ஆகிட்டு வந்திருக்காரு. அந்த படத்தில் வச்ச பிளாட் லைன் வச்சு தனா என்ன ஃபீல் பண்ணுறதுனா, சார் நம்மளும் இது பண்ணலாமே சார், என்ன பெரிய கஷ்டம்னு சொன்னார். ஸோ அந்த கதையை பற்றி ஃபர்ஸ்ட் தனா எக்ஸ்பிளைன் பண்ணுவார், அப்புறம் தனா அவரோட பிளானை சொல்லுவார். அப்போ நம்ம எதுக்கு தனாவோட பிளான் வந்து ஒரு முட்டாளான பிளான் நம்ம எடுத்து சொல்லுவோம். சூப்பர் பீஸ்னே அப்படின்னா செட்டோட நாட்டிருங்கடா. சரிண்ணே, மேல கட்டிருக்காங்கண்ணே. அட அது கொக்கி தான்டா, கலட்டிடுறா, ஒன்றும் பிரச்சனை இல்லடா. ஆடியன்ஸ்க்கு வாய்ஸ் கிடையாது, அதனால ஆடியன்ஸ் வாய்ஸாக நான் அங்கே இருக்கேன். நான் பிளான் இவ்வளோ முட்டாள் நான் சொல்லுது. ஆனால் உங்கள் ஜென்ரேஷன் ஆளுங்க வந்து கைத்தட்டுவாங்க. பிரில்லியன்ட் பிளான். ஆமா சார். கம்பி என்ன வரைக்கும் கம்பின்ற வரைக்கும் தான். நாங்கள் என்ன போக மாட்டோமே, நாங்களும் லக்கி தானே. நான் ஸ்கேம் பண்ண போகிறது ஒன்றும் இல்லை. ஏன்னா எனக்கு அதில் பெருசாக இதுவும் பண்ணல, இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். மணி ஏர்னிங்கில் எனக்கு நீங்கள் சொன்னது அந்த ஏ2டி வீடியோலேயே சொல்லியிருப்பீங்க, உனக்கு எவ்வளோ பணம் தேவைன்றதை நீ கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதில் ஒரு 7 crore வந்திருக்கும். அது நமக்கு தேவையானு கேட்டால் கண்டிப்பாக தேவைப்படாது. ஆனால் நம்ம அப்படி கணக்கு போடுவோம். அந்த மாதிரி எனக்கு இப்போதைக்கு டே ரொட்டீனுக்கு பணம் இருக்கான்னு என்ன இருக்குது. ஸோ அந்த ஒரு நான் வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகிட்டேன், எனக்கு போதுன்ற இது மனசு வந்துச்சு. அதனால் பெருசாக எனக்கு இது இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். நம்ம படத்தில் மட்டும் போகலாம். ஆனால் என்ன ஃபஸ்ட்டு என்னன்னா, இதில் எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது சார். இது எனக்கு சைக்காலஜி மூலமாக நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணோம். என்னன்னா, ஒரு காமன் மேன் ஒருத்தர் இருக்கான், பெஸ்ட் எம்ப்ளாயி. படத்தோட கதை தான் சொல்றேன். பெஸ்ட் எம்ப்ளாயின்னு பேர் வாங்குறான். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் சொல்றேன், எல்லாருமே காமன் மேன் தான். அதானியும் காமன் மேன். எப்படி சார் வருவான் அந்த காமன் மேன்? அது நீ வந்து எக்ஸ்ட்ராடரி மேன் நீ கனவு கண்டுட்டு இருக்க. இப்போ வள்ளுவர் பார்த்து நீ அவர் எக்ஸ்ட்ராடரி மேன் நீ நினைக்கிற. ஆனா வள்ளுவர் கண்ணு வழியா பார்த்தேன்னா அவர் காமன். புரியுதா? சரி, அப்ப நான் இப்படி வரேன், மிடில் கிளாஸ் மேன் வரேன். மிடில் கிளாஸ் அப்படி வரேன். ஒரு மிடில் கிளாஸ் இன்கம்ல இருக்கவன் என்ன பண்றான்னா, ஒரு 3 years ஒரு பேங்க்ல இருக்கான், பெஸ்ட் எம்ப்ளாயியா வச்சு வந்துட்டு இருக்கான். ஸோ இப்போ அவனுக்கு என்னன்னா நிறைய லோன்ஸ் இருக்கு. ஆப்வியஸ்லி அவனுக்கு அதை தவிர வேற இன்கம் சோர்ஸும் இல்ல, நிறைய லோனும் இருக்கு, நிறைய ஆசை இருக்கு. இல்ல சார், அவன் எடுக்கலாம் இல்லையே, அவங்க ஆசை இல்லாட்ட ஏன் லோன் சார். வண்டி வந்து தேவைப்படுது, அதனால அந்த வண்டி லோன் எடுக்கிறா. அப்படி அதுக்கப்புறம் பையனை ஸ்கூல் கண்டிப்பா படிக்க வைக்கணும், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்க முடியாது, அப்படின்ற லோன் எடுக்க. அதான் ஆசை இருக்கு. பஸ் பிடிச்சு போயிருக்கலாம் வேலைக்கு, சரியா? இன்னும் ஒரு 1 நேரம் முன்னாடி எழுந்துக்கணும், எழுந்துக்க தோங்க வணங்கல, வண்டி வேணும், ஏன் வண்டி வேணும், 2 பேர்கிட்ட காமிக்கணும், பேர் வணங்க பேர் ஸ்கூட்டர்ல அப்படின்னு டைமுக்கு போகலாம் சார். பாஸ் நீ ஆர்கியூமெண்ட் பண்ணாத. ஆசை இருந்தா தான் லோன் எடுப்பேன், ஆசை இல்லாட்டா லோன் இவனுமே எடுக்க மாட்டோம். சரி, அப்ப இப்படி வரேன். அவங்க பையனுக்கு வந்து பார்த்தோம்னா போய் பன்னு வாங்கி கொடுக்க போவான். போகும்போது கேட்பாங்க 12 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னு 3 பன்னு வரும். அவன் என்ன பண்ணுவான், 10 ரூபா தான் வச்சிருப்பான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கேட்கறதுன்னு தெரியாது. சரி 2 மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவான். ஸோ அப்போ அந்த டைம்ல அவங்க பையனுக்கு வாங்கி கொடுக்க முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கமா இருக்கலாம். அவன் பையன் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கான கொடுத்தான்ல, அது வந்து ஹியூமனிட்டி. அது அதான்டா, அதான் சொல்றேன். அப்படி வா நீ வழிக்கு, சரியா? ஒன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ, ஆசை வந்து நார்மல், எல்லாருக்கும் இருக்கு. எனக்கு இருக்கு, உனக்கு இருக்கு. என்ன சொல்லுவேன் தமிழ்ல, ஆசை கடுமையா இருக்கணுமா? அதுதான் ப்ராப்ளம். நீ ஆசை பிசாஸ் ஆயிட்ட, தாங்க முடியல. அந்த படம் ஃபர்ஸ்ட் நீ பார்க்க வச்சு உட்காந்து படத்தை பார்த்தேன், சரியா? நான் யூஸ்வலா படம் பார்க்க மாட்டேன், வந்து ஹோம் ஒர்க்கா கொடுத்தாரு எனக்கு, அதனால உட்காந்து அந்த படத்தை பார்த்தேன். ஸோ நீ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த படம் பார்த்தேன்னா என்ன காமிக்கிறாங்கன்னா, அந்த கடையில எல்லாருக்கும் இதுமே சூழ்நிலை இருக்கு. அது உண்மை. எல்லாருக்கும் வந்து அளவுக்கு மேல ஆசை இருக்கு. நீட் தானே சார், நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் நீங்க தானே பிரிப்பீங்க. சரியா? நம்ம வந்து அதை கிரியேட் பண்றோம், சொசைட்டி அதை நம்மள கிரியேட் பண்ண வைக்குது. நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டை பாக்குறோம், நம்ம யூடியூப்பை பாக்குறோம், நம்ம இன்ஸ்டாகிராம பாக்குறோம். அந்த ஆசையை நம்மளே வளர்த்துக்கணும். பார்க்கும் போது இந்த குழந்தைய அம்மான்னு கத்தாம ஆசைன்னு கத்தாது, சரியா? உலகத்துக்கு வரும்போது எனக்கு 2 வாட்ச் வேணும், 2 ஐபோன் வேணும்னு இந்த குழந்தையும் வருது, சரியா? அம்மானு வரும். அதுக்கப்புறம் நம்ம குழந்தைகிட்ட எல்லாம் காமிக்க டிவியை பார்க்கும்போது, உலகத்தை பார்க்கும்போது ஆசை வளர விடுறோம். ஃபர்ஸ்ட் அது கத்துக்கணும். எல்லாரும் ஒரு அளவுக்கு மீறி ஆசைப்படுறோம், அதுதான் பிரச்சனையே வருது, சரியா? நம்ம வேல்யூ இன்வெஸ்டிங்ல வந்து தலைகீழ. ஏன் இந்த ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, நீ வந்து ஆசைப்படு, அது தப்பு இல்லை. ஆனா அந்த ஆசைக்கு வந்து கரெக்டான வழிபார். அந்த ஆசைக்கு ஆமா, நீ இங்கேருந்து தாம்பரம் போகணும்னு ஆசைப்படுற, அது ஆசை. என்ன பண்ணுவேன், ஏதோ ஒரு பஸ் ஒரு வண்டி. நீங்க என்ன ஆசைப்படுறீங்கன்னா, தாம்பரம் ஆசைப்பட்டேன், தாம்பரத்துல இருக்கணும். அதுவே நான் சொன்னேன்னா நீ பேக்கும்பேன் பார்த்து, சரியா? உலகத்தை நான் இங்க யோசிச்சாலும் உடனே அப்படியே அங்க இருக்கணும் முடியாது. முடியாதுன்னு ஒத்துக்கிறல.
அதேதான் அந்த படத்தோட ப்ராப்ளம். அந்த ப்ரோட்டாகனிஸ்ட் என்ன பண்ணணும், அப்பா இருந்தாரு இல்ல, கஷ்டப்பட்டு நேர்மையா வேலை செஞ்சாரு, ப்ரோக்காய்ட் இருந்தாரு இல்ல, ஒரு தப்பும் செய்யாம இருந்தாரு இல்ல, சரியா பணம் சேர்த்து வீடு கட்டி எல்லாம் பண்ணாரு. ஏதோ பிசினஸ் பண்ண பார்த்து பிசினஸ்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு சீட் பண்ணிட்டு அதனால ஸ்ட்ரோக் ஆயிட்டாரு. சரி, அவருக்கு ஆசை இருந்தது இல்ல, 2 பசங்க இருந்தாங்க படிக்க வச்சாரு இல்ல, பொண்ணு இருந்தாங்க பொண்ணு படிச்சது இல்ல, சரியா பாஸ்கர் எல்லாம் பேங்க் வேலையும் வாங்கி கொடுத்தாரு இல்ல, எல்லாம் பண்ணாரு இல்ல, ஒண்ணுமே பண்ணாம பண்ணாரு இல்ல, ஒரு தப்பு பண்ணாம. அதுவும் ஆசை தானே. என்னன்னா ஒரு ஆசை வந்து பிசாசு ஆயிடுச்சுன்னா இதான். சரியா, ஒத்துக்கிறேன், எல்லாருக்கும் ப்ரொமோஷன் வேணும்னு ஆசைப்படுறோம், வர மாட்டேங்குது. தப்பான மேனேஜர் மேல போய் அக்யூஸ் பண்ணு, நீங்க வந்து பெங்காலி இது காஸ்ட் பண்ணிட்டீங்க என்னன்னு. அந்த சொன்னா யோ நில்லு, நீ பண்ண ஃப்ராடுக்கு உன் வேலையை விட்டே தூக்கணும், தூக்காம இருக்கேன். சரியா, அந்த ஆள் வந்து ஒன்னால நிறைய டெபாசிட் எடுத்துருக்கான், அவனுக்கு நான் கொடுத்துதான் ஆகணும். உண்மை நேர்மையா பார்த்தேன்னா நீ பண்ணதெல்லாம் கிரைட்டீரியா சொல்லலாம், அவன் அதே கிரைட்டீரியா நிறைய பண்ணிருக்கான், அவனுக்கு கொடுத்துதானே ஆனா கடைசியா ஒத்துக்கிறான்ல. சரி, இப்போ ஒரு கம்பெனில நீ பெஸ்ட் எம்ப்ளாயர் என்ன அதிக அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ணு, அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ்ல வர அதிக அக்கௌண்ட் ஓபன் பண்றது பெருசு இல்ல, உன்னால எவ்வளவு இன்கம் ஜெனரேட் ஆகுதோ அதை பொறுத்து தான் ப்ரொமோஷன் வருமோ அப்படி எனக்கு தெரியல, அதனால கேக்குறேன். அவன் பெஸ்ட் எம்ப்ளாயா இருக்கான். பெஸ்ட் எம்ப்ளாயர் ப்ராப்ளம் அந்த படத்துல என்னன்னா அவனுக்கு பொறுமையே இல்ல, அவன் கான்ஸ்டன்டா வந்து ஷார்ட் கட் பார்த்துட்டே இருக்கான். அவங்க ஒரு ஸ்டேஜ் இருக்கு கரெக்ட்டா தான. இதுதான் நான் ட்ரேடர் மைண்ட் செட். இல்ல ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் இல்ல, இந்த ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் மைண்ட் செட்டே தான். நான் எப்படியாவது ஒரு லோன் வாங்கிட்டு எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணிட்டு டக்குன்னு அந்த பணத்தை இவ்வளவு சீக்கிரம் வர வைக்கணும்னு நான் வர வச்சான். அதனால தான் அவனுக்கு செகண்ட் ஹாஃப் ஆஃப் படம் புரியணும். அதுல என்ன ஆகுதுன்னா அவனுக்கு என்ன புரிய வருதுன்னா, அவன் பொண்டாடி கிட்ட பேசிட்டு பிறகு அவகிட்ட பேசும்போது அவனுக்கு புரியுது லைஃப்ல ஜெர்னி தான் இம்பார்ட்டன்ட், டெஸ்டினேஷன் இம்பார்ட்டன்ட். ஆனா வாழ்க்கையை எப்போ பீஸ் பீஸா பிரிய ஆரம்பிச்சதுன்னா அந்த பணம் அவ்வளவு பணம் வந்த பிறகு அவன் பிச்சைக்காரனா இருக்கும்போது சந்தோஷமா தான் ஒரு பண்ணு தான் வாங்கி முடிஞ்சது, ஆனா அந்த சந்தோஷம் இருந்தது. ஆமா, அதையும் காமிச்சாங்க. சரியா, அந்த ஆசையை பார்த்து அந்த ஆசை எல்லாமே சேர்ந்து இருந்து யார் வேணாலும் நம்மளும் இப்படி ஆயிடுவோம், சந்தோஷப்பட்டு முன்னேறுவோம், அந்த நம்பிக்கையில இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம். அவங்களே வந்து அவன் பொண்டாட்டி தான் அந்த அந்த படத்துல ஹீரோனா அந்த பொண்டாட்டி தான். ஆமா, அவன் இல்ல, லக்கி பாஸ்கர் இல்ல. ஆமா, அவன் பண்றது எல்லாமே அவன் ஃபேமிலிக்காக. அவன் எல்லாம் ஃப்ராட், பக்கா ஃப்ராட். அவன் ஏன் போயிச்சானா அந்த பொண்டாட்டி இருந்தால அப்பாவும் கடைசியில ஃப்ராட் ஆயிட்டாரு. சரியா, ஆமா பையனை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம 100 பைடன்ஸ் கதை மாதிரி ஆயிடுச்சு. பாடன் பட்டாரு பையனை. சரியா, எப்படி வெளில வரணும்னு வழி காமிச்சிட்டாரு. எனக்கு பழைய இந்த கான்டாக்ட்லாம் இருந்தாங்க, என் பேர் சொன்னா நம்ம பண்ணுவாங்க, எனக்கு அங்க போய் என் பேரை யூஸ் பண்ணி கொண்டாரு. சரியா, அவரும் ஃப்ராட் ஆயிட்டாரு. கடைசியா இருந்த வந்து அந்த நேர்மையா இருந்தது அவன் பொண்டாட்டி தான். அவ சொன்னா கடைசியா இதெல்லாம் வேண்டாம், நம்ம எப்படி இருந்தோம் அப்பயும் நல்லா நிம்மதியா இருந்தோம், இவ்வளவு பணம் வந்ததுதான் நம்ம தலையதே அப்படி ஆச்சு. அதுதான் அந்த கதை. இதுல என்ன வருதுன்னா அவ வந்து வேல்யூ இன்வெஸ்டர் மாதிரி மிஸ்டர் லக்கி பாஸ்கர் வந்து நம்ம ட்ரேடர் ஃபியூச்சர் ஆப்ஷன் ட்ரேடர் மாதிரி. இதுல வந்து ஃபியூச்சர் ஆப்ஷன் ட்ரேடரோட மோசம் ஆகுது. அவர் என்ன பண்றாருன்னா ஃபியூச்சர் ஆப்ஷன் கத்துட்டாரு. ஆமா, ஒன்னையும் என்ன மாதிரி ஒரு 10 மார்க்கா இருக்கான்னு தெரியும் அவருக்கு. எப்படி பண்ணணும்னு தெரியாது. வாடா உன் பணத்தை கொடு, நான் உன் பணத்தை வச்சு ரொட்டேஷன் பண்ணி நான் அவனுக்கு ஏர்ன் பண்ணி தரேங்கிறாங்கல்ல. இப்ப நம்ம நிறைய பேர் இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல. ஆமா இருக்காங்க. கிவ் மீ 50,000, யுவர் 50,000 அப்படியே நான் ரோலெக்ஸ் எல்லாம் கையில கட்டிட்டு அப்படியே பலமா எல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு என்னெல்லாம் ஆசையோ தாய்லாந்துல உட்காந்துட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்து அந்த 50,000 I'll make it into 1 lakh, 5 lakh, 10 lakh, உனக்கு என்ன லேக் போடணுமோ அது போடுவான். நம்பர். ஆமா, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு விலை இருக்கு, அந்த விலையை நீங்க கோட் பண்ணா போதும், உடனே விழுந்துருவாங்க, டப்புன்னு விழுந்துருவாங்க, அதுவே சாப்பிடுறாங்க. அதே ஃப்ராட் தான் இன்னும் நடந்து. கதையில என்ன உனக்கு புரிய வரணும்னா, நம்ம எப்பயும் ஃப்ராட் நியூஸ் பேப்பர் கதையில படிக்கும் போது நம்ம ஒரு ஹேட்சட் மேடா, பர்னி மேடா அப்புறம் நம்மளே யோசிக்கலாம், எப்படி இவ்வளவு 10,000 கோடி அவன் எடுத்தான் யாருக்குமே தெரியாதா? அதுதான் ஜோக்கே இருக்கு. அது ஆமா, அவ்வளவு பெரிய ஆள் இருக்கானா, அவ்வளவு பெரிய ஃப்ராட் இருக்குன்னா அவன் பின்னாடி ஒரு ஆர்மியே இருக்கு ஃப்ராட் பண்ணுறது. எல்லாரும் அவங்க எல்லாம் தப்பிச்சிட்டாங்க, ஒரு பலி மாரி வைக்கிறாங்க. அதான் பண்ண பார்த்தாங்க அந்த 2 மேனேஜர், வயசான தாத்தா மேனேஜர் ஓனர் இருந்தாங்க, பாஸ்கர் வந்து பலி பண்ண பார்த்தாங்க. செக் எல்லாம் கைது போட்டுட்டு அந்த சிபிஐ ஆபீசர் எல்லாம் வச்சு பண்ண பார்த்தாங்க. முன்னாடியே தெரிஞ்சிச்சு அவனுக்கு. சரி, என்ன பலி பண்ண பாக்குறீங்களா, நோ ப்ராப்ளம், வாங்களே பலி ஆகிடுறேன். கதையே அவன் தலைமையில திருப்புறான். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு படத்தை, ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா அதை நீ செய்ய முடியுமா? செய்ய முடியாது. இதுல இருந்து நான் உனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நீங்க சொன்னதுல இருந்து சரி, இப்போ ஒரு தப்பு யார் பண்ணாலுமே சரி, ஃபர்ஸ்ட் போய் அப்ரோச் பண்ணி தன்னை வந்து நல்லவங்களா ப்ரோட்டேட் பண்றவங்க தப்பிச்சுக்கிறாங்க. அந்த தப்புல யாரு ஃபர்ஸ்ட் மாட்டுறாங்களோ அவன் தான் ஃபேஸ் ஆஃப் த தப்பா வந்து மாறிடுறான். அவனை சுத்தி அப்படியே எல்லாரும் இதெல்லாம் மறைஞ்சிடறாங்க. ஆனா இது பின்னாடி ஒரு எங்க அண்ணன் எப்பவும் சொல்லுவாங்க, இது எங்க அண்ணன் சொன்னா சொல்லுவாருன்னா, இது வந்து நான் சின்ன ஆகும்போது பார்சல்னு ஒரு கேம் ஒண்ணு இருக்கும். சேர் போடுவாங்க, ஒரு 10 சேர் 12 சேர். நாங்க சின்ன பசங்களா இருக்கும், ஒரு டப்பா இருக்கும், அந்த டப்பா நியூஸ் பேப்பர் சுத்தி இருக்கும், அது உள்ள வந்து ஏதாவது ஒரு டாய் இருக்கும். சரியா, பாஸ் பண்ணுவோம், பாட்டு போயிட்டு இருக்கும் போது பாஸ் பண்ணிட்டே இருப்பேன். பாட்டு நிற்கும் போது உன்கிட்ட பார்சல் வரும், நீ ஒரு மியூசிக் சேர் மாதிரி. ஆனா அதுல என்னன்னா உள்ள கிஃப்ட் இருக்கு. சோ நீ வந்து ஒரு கவரை பிச்சானா இன்னொன்னு கவர் இருந்தா நீ ஒண்ணும் பண்ண முடியாது, திருப்பி கொடுத்து. ஆமா, கொடுத்துட்டு. சோ திருப்பி மியூசிக் போடுவாங்க, சுத்தி நிற்கும், மியூசிக் நிற்கும், நீ உரிப்ப உரிச்சா இன்னொன்னு கவர் இருந்தா
கடைசியில வந்து ஒரு ஆள் கிட்ட மாட்டோம், அவன் ஊதிப்பான், கடைசியில அந்த பையன் கிட்ட டாய் வரும், இல்ல டாய் வரும், இல்ல வந்து ஜெயில். புரிஞ்சிருச்சு. சரியா? நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், நமக்கு லட்டு வர போகுது, திருநெல்வேலி அல்வா தானே அது, திருநெல்வேலி அல்வா கொடுக்க போறாங்க, அல்வா வர போறது சந்தோஷத்தை இருக்கும். கடைசியில் அல்வா இல்லாம வெறும் பேட்டரி தான் இருக்கும். அது யார் கையில மாட்டுதுன்றது தான் மேட்டர். ஆனா எல்லாருமே அதை தப்பு பண்றாங்கன்றதும். ஆமா, எல்லாரும் கேம் விளையாடினாங்கல்ல, அவங்க எல்லாம் பனிஷ்மெண்ட் கிடையாது. என்ன பிரச்சனைனா, நம்ம லா, நம்ம கவர்மெண்ட், நம்ம சொசைட்டி எல்லாமே வந்து இதை எனேபிள் பண்ணும். எல்லாருக்கும் தெரியும் சோஷியல் மீடியா வந்து பேட், ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் வந்து பேட், சிகரெட் மாரி இஸ் பேட். ஆனா சிகரெட் நிறுத்துறாங்களா? இல்ல. இன்னொரு 35% டாக்ஸ் போடுங்க, உடனே ஐடிசி டப்புன்னு இருந்துச்சு, நம்ம எல்லாம் சந்தோஷப்பட்டோம். ஏன்னா நம்ம என்ட்ரி ஆப்ஷன் என்ட்ரி. நம்ம மக்களுக்கு என்ன புரிய மாட்டேங்கன்னா, யாரெல்லாம் ஐடிசி வைக்கிறாங்க அவங்க என்ன புரிய மாட்டேங்கன்னா, அந்த 35% டாக்ஸ் ஐடிசி கட்டல, ஐடிசி வந்து கஸ்டமர் கொடுத்துருவான். ₹1 பீடி வந்து நான் சின்ன இருக்கும்போது 8 இருந்தது, ₹1 ஆச்சு, ₹10 ஆச்சு, ₹15 ஆச்சு, இப்போ ₹100 ஒரு பீடின்னு விற்பாங்க. யாருக்குலாம் இன்னும் பீடி வேணும் வாங்கி தான் அடிப்பான். ஐசிக்கு இன்னும் பணம், கவர்மெண்ட்டுக்கு பணம், யாருக்கு லாஸ்? யாரு தமனிக்கா அவனுக்கு லாஸ். அப்புறம் வந்து யார் ஐடிசி சீக்கிரம் பார்த்து அவசரப்பட்டு விட்டானா அவனுக்கு லாஸ். சரியா? இதுல வந்து ஒரு ஃபேமஸ் இன்ஸ்டாகிராம் ரீல் ஒன்று இது மாதிரி இருக்கு. பையன் அங்க உட்காந்துருப்பான், போற ஒரு தாத்தா இருப்பாரு, பையன் கிட்ட வந்து ஒரு 4 தர்பூஸ் இருக்கும். சரியா? பையன் வந்து ₹15 ஒரு தர்பூஸ் நிற்கான், தாத்தா 4 தர்பூஸ் வச்சுருக்கு, அவர் வந்து ₹20 தர்பூஸ். சரியா? எல்லாரும் பையன் தர்பூஸ் பார்க்கறான், தாத்தா தர்பூஸ் பார்க்கறாங்க, பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது. பையனோட தர்பூஸ்ல ஒரு 2-3 வாங்கி போறான், அங்கே இன்னும் ஒரு தர்பூஸ் தான். சரியா? தாத்தா பாக்குறது, என்னடா அது, என் பக்கத்துலயே உட்காந்துட்டு என்னோட ₹5 சீப்பா வைக்கிறானா, உடனே அந்த போர்டு எடுக்கிறது, ₹20 வச்சுட்டு ₹10 போட்டு தொங்க விடுறது. சரியா? பையன் பாக்குறான், தாத்தா ₹10 சரிந்தாங்க தாத்தா, நீங்க வச்சுங்க. தாத்தா 4 தர்பூஸ் வாங்கி இங்க போட்டு வர்றான். தாத்தா ரொம்ப சந்தோஷம், இணைந்து நோட்டு. ஆமா, எல்லா தர்பூசையும் நான் வித்துட்டேன்னு இந்த பையன் எல்லாத்தையும் மாட்டிட்டானே. அவன் உடனே 2 போர்டையும் எடுத்துடுறான். அந்த போர்டை எடுத்துட்டு ₹10 அழிச்சிட்டு ₹25 ஒரு தர்பூஸ் நக்கி தொங்க வைக்கிறான். ஒரே ஒரு தர்பூஸ் கடை தான் இருக்குது, இப்ப போட்டி இல்லையே. ஆமா, அவங்க எல்லாத்தையும் வைக்கிறான் தாத்தா. நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல அதான் டெய்லி நடக்குது. சோ இதுதான் கிரீடிங் சார், இதான் கிரீடிங். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இதான் நடக்குது. சரி சார், இதான் வந்து நம்ம ஹர்ஷன் மேத்தா எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது. ஏன்னா விலை ஏத்துறது. இவர் ஏன் ஃபர்ஸ்ட் இந்த தப்பு பண்றாரு அப்படின்னா, சோ அவர் வந்து மாறதுக்கான விஷயம் எல்லாரும் தப்பு செய்து சகஜம். சரி சார், ஆனா ஃபேமிலிக்காக தான் மாறுறாருன்றது தான் கடைசியா வரும்போது விஷயமா இருக்குது. சோ இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நீ ஏன்டா பணம் சம்பாதிக்கிறீன்னு கேட்டீங்கன்னாலும் நான் சொல்றது ஃபேமிலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால அதான் சொல்லுவாங்க, அவனுக்கு நீ என்னடா செய்யறப்போனா நான் எதுவும் இல்லடா, எல்லாமே எங்க ஃபேமிலி அப்படின்னா எல்லாருமே சொல்றாங்க. அவங்களுக்கு தான் வந்து அடுத்த ரிஸ்க் எடுக்கறேன்னு சொல்லுவாங்க. அடுத்து நீ பார்த்தா அந்த பேங்க் மேனேஜர், பேங்க் ஓனர் எல்லாருமே அவங்க குடும்பத்துக்கு தான் செஞ்சாங்க. ஹர்ஷத் மேத்தா அவங்க குடும்பத்துக்கு தான். ஆமா சார், அம்பானி அதானி எல்லாரும் பிசினஸ் எதுக்கு செய்யறாங்க, குடும்பத்துக்கு தான் செய்யறாங்க. நீ எதுக்கு வாழ, உங்க அம்மாவை பார்க்கணும் நீ வாழ. ஆமா சார், அதெல்லாம் நம்ம எக்ஸ்கியூஸா யூஸ் பண்ணது ரொம்ப சகஜம். அந்த டைரக்டர் கதை எழுதும்போது உண்மையா சொல்லியிருந்தானா யாரும் படத்தை பார்க்க மாட்டீங்க. இது மாதிரி கொஞ்சம் எமோஷனல் ஆங்கிள் இப்படி காமிச்சா ரொம்ப ஏழையா இருக்கணும், சூழ்நிலை அப்படி இருக்கு, அவனுக்கு ஒரு ஆசையும் கிடையாது, அவனுக்கு ஒண்ணும் தேவையில்லை. எல்லாருமே அவன் சுத்தி இருக்கலாம் வந்து அவனை போட்டு பிடுங்குறாங்க. அப்பா நீங்க லண்டன் போகணும், எனக்கு கல்யாணம் பண்ணி விடுங்க, அவன் பாம்பேல ஒரு பிளாட் வாங்கி கொடுங்க, எல்லாரும் சித்திரவதை பண்ணி. சரியா? அவன் சின்ன பையனும் வந்து எனக்கு பொம்மை வேணும் அப்படின்னா அழுது டேடி டேடி நட வச்சுன்னா அவன் வீர வாங்கி அவன் எல்லாருக்கும் பண்றான். அப்படின்னு கதையை வித்தாதான் நீங்க கதையை பாப்ப. அவங்க உண்மையா சொன்னாங்கன்னா எங்களோட ரிலேட் ஆகுதுல, அதனால பாத்துறோம். அதுவும் அவன் ஒண்ணுமே பண்ண மாட்டான். ஒன்னே ஒரு தப்பு பண்ணது, அப்பப்போ கொஞ்சம் தண்ணி தான் அடிச்சான். அதாவது அந்த பொண்ணு வேற விடுவாங்க எப்படிலாம் சொல்றேன். உண்மை ஏதாவது காமிச்சிருந்தாங்கன்னா படத்தை ஆஃப் பண்ணிட்டு படம் ஃபிளாப் ஆயிருக்கும் சார். ஒரு செகண்டுக்கு 1 lakh. தேங்க்யூ தானா, தேங்க்யூ. 1 lakh நக்கல்யா அவனுக்கு. பட் நான் ஒத்துக்கிறேன், ஏன் நம்ம எல்லாரும் அந்த படத்தை பாக்குறோம்னா, ஏன்னா நம்மளும் எல்லாரும் அந்த படத்தை பார்த்து அந்த ஹீரோ வர சூழ்நிலைக்கு நம்மளுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நமக்கும் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஆசை இருக்கு, நமக்கும் வந்து சிச்சுவேஷன், ஃபேமிலி சிச்சுவேஷன் இருக்கு, நமக்கும் எப்படியாவது வெளில வருவோமான்னு தோணுது. ஆனா எல்லாரும் என்ன மிஸ் பண்ணிடுறாங்கன்னா, முழு கதையை கேட்க மாட்டேங்கிறாங்க. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பத்தி நீ பிடிச்சு சாப்பிடு. முழு கதை என்னன்னா, அவன் ஆசைப்பட்டான், ஆசைப்பட்டு என்ன பண்ணான், ஃப்ராட் பண்ணான். ஆமா, தப்பு செஞ்சான். தப்பு செஞ்சா என்னாச்சு, சூழ்நிலை இன்னும் மோசமாச்சு. பணம் வந்ததுன்னா சரியாச்சா, சரியாகல. அதான் கதை. சரியா? கடைசியில ஆல்மோஸ்ட் ஜெயில் போயிடுறான். ஆனா அவன் பொண்டாட்டி போட்ட பிச்சைல எப்படியோ வெளில வந்துடுறான். ஏன்னா வந்து அவன் போதையில இருந்து எழுப்பிடுறாங்க. ஆமா, பண போதையில இருந்து அவன் எழுப்பி விடுறான். அப்பதான் அவனுக்கு புரியுது, இதே சரியில்லை, என்ன ஏதோ குத்த போறாங்க, அவனுக்கு புரியுது. அப்போ வெளில வரும், திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணான். ஆனா எப்படி அது கடைசியில முடியுதுன்னா, அவன் யூஎஸ்ல உட்காந்துருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, நீங்க தான் என் கதையை யோசிக்கணும். அதான் அந்த அன்லிமிட்டட் கிரெடிட் கார்டு கையில வச்சிருக்கான் அந்த அமெரிக்கன். எப்படி முடியுதுன்னா உனக்கே தெரிய மாட்டேங்குது, அவன் ஃபுல்லா திருந்தித்தானா இல்ல இப்ப அமெரிக்கால உட்காந்துட்டு பார்ட் 2 லக்கி பார்ட் 2 வந்து ஆமா இன்ட்ரோ கொடுக்குறாங்களா, யூஎஸ்ல உட்காந்து இன்னும் அந்த பிட்காயின் ஃப்ராட் ஏதாவது ஒன்று பெருசா செஞ்சு
செஞ்சுட்டு இருக்கலாம். ஆமா அங்கேருந்து எங்கேயாவது வேற ஏதாவது சைனாக்கு போய் கொரியால போய் செட்டில் ஆனே பார்ட் 2 வேணா வருது. ஆனா அப்பயும் அவன் தெளிவா சொல்றான் சார், நான் ஏதோ தப்பு பண்ணிருக்கேன்னு என் ஒய்ஃபுக்கு தெரியுது, ஆனா அவன் என்ன எதுவும் கேட்க மாட்டா, இது அப்படியே கடந்து தான் போவோம் அப்படின்ற மாதிரி தான் அவன் எண்டிங்ல பேசுறான் இந்த காடு. ஏன்னா எல்லாரும் கடைசி ஹியூமன். இஃப் யூ நாட் ஹியூமன், நம்ம எல்லாம் கடவுளா இருந்தா நம்மளால கோவில் கிடைக்கும். நான் ஃபுல்லா பேசிடுறேன். சொல்லு, உன மோனோலாக் கொடுக்குறேன். இன்னும் என்னோட சினாரியாவை அடி எடுத்துன்னு வர உள்ள என்னன்னா, அவன் ஃபேமிலிக்காக தான் மிஸ்டேக் பண்றன்ற போது அதுக்கு நீங்களே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டீங்க. ஸோ இதே மாதிரி எல்லாரும் ஃபேமிலிக்காக தான் மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் திங். கிரீடி ஆகிறதுனால தான் வராங்க, அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, அதுல போர்ட்ரே பண்ணதே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீ ரொம்ப பெஸ்ட் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, நீ வந்து இருக்கிறதுலே நல்லவனா இருந்தாலும் சரி, நீ கடன்காரனா இருக்க ரொம்ப நல்லவனா இருக்கனாலும், அதாவது இப்போ இருக்க ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்க அப்படின்னா, சுத்தி இருக்கவங்களை சொல்றேன், நீ ரொம்ப நல்லவனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பழக தெரியல அப்படின்றாங்க. நீ வந்து எதனா ஃப்ராட் தனம் பண்ணி எதனா முன்னேற்றினா அவன் பழக தெரிஞ்ச பையன்றாங்க. ஸோ இது வந்து இப்போ ரியாலிட்டியில போயிட்டு இருக்குது. அடுத்த விஷயம் வந்து என்னன்னா, பணம் தான் வந்து நம்ம ஹாப்பினஸ் கொடுக்கும்ன்றது தான் நிறைய பேர் நம்புறாங்க. அது ஒரு விஷயமா இருக்கு. அதுவும் இந்த படத்தை பார்த்தோன்னே அவங்க அதை தான் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, அன்எத்திக்ஸ் வந்து ஃபாலோ பண்றதுக்கான காரணமும் ஃபேமிலி தான் அப்படின்றதும் வந்து இல்ல, எல்லாத்துக்கு பின்னாடி ஃபேமிலி அவங்க சேர்க்கிறான்ல, நானும் சேர்ப்பேன்ல. அடுத்தது வந்து கேரக்டர்னு ஒரு விஷயம் எல்லாருக்குமே இருக்கும். உனக்குன்னு ஒரு கேரக்டர், பிஹேவியர்னு ஒண்ணு இருக்கும். எல்லாருக்கிட்டையும் உன்னோட கேரக்டர் ஒரு மாதிரி மாறினாலும் உனக்குன்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அது லாஸ் ஆகுறதுக்கான காரணமும் கிரீட், மணி. ஸோ இதனாலதான் கேரக்டர் லாஸ் ஆகுது. ஒருத்தங்கிட்ட எக்ஸஸான அமௌண்ட் மணி இருந்துச்சு அப்படின்னா அவன் கேரக்டர் லாஸ் பண்றானான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்றான். அவன் வந்து இப்போ ஒரு 15,000 ஏர்ன் பண்ற வீட்டுல இருந்தே வரான் அப்படின்னா அவனோட கேரக்டர் எப்படி இருக்கோ அது வந்து டக்குன்னு 30 வரும்போது கேரக்டர் சேஞ்ச் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா ஆகுது. ஸோ எக்ஸஸா மணி போக போக அவனோட கேரக்டர் சேஞ்ச் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னாலும் ஆகுது. இது ஃபன்னியா தான் இருக்கும். ஆனா நீங்க சொல்லணும் பதில். நம்ம ஐடிசிக்கு போனோமா, கூட்டு போனீங்களா எங்களை? கூட்டு போனீங்க. அங்க எங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைச்சா இருந்துச்சு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அங்க வந்து எங்களால பணம் கொடுத்து தான் அந்த ரெஸ்பெக்ட் வாங்க முடியுதுன்னு கேட்டா வாங்க முடியாது. அதுலயே தான் அந்த படத்துலயும் சொல்றான். ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு போவான், அப்ப அவன் ஒரு காஸ்டியூம்ல போகும்போது அவனுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். திருப்பி அவன் கார்ல போவான், வேற ஒரு கார் வேற ஒரு ஆக்சசரிஸ்ல போவோம். இல்ல சார் நாங்க அதுதான் அவன் வந்து போகும்போது அதுக்கான ரெஸ்பெக்ட் இருக்கும். சேம் இப்ப நம்ம அப்படியே இங்க அப்ளை பண்ணோம்னா, நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு வந்து ஒரு லஞ்ச் சாப்பிட்ற ஹோட்டலுக்கு போனா அங்க எப்படி இருக்கும், அதே மாதிரி நம்ம ஐடிசி தாஜ்ல போனா எப்படி இருக்குன்றத நானே ஃபீல் பண்ணேன். அந்த ரெஸ்பெக்ட் சொல்றேன். ஐடிசி என்ன சொல்ல வரேன்னா, நானும் தனம் டீம் எல்லாம் வந்து ஒரு நாளைக்கு வந்து ராத்திரி டின்னருக்கு வந்து நாங்கள் வந்து இந்த ஐடிசி கிராண்ட் சோலால போய் டின்னர் சாப்பிட்டோம். அப்போ சாப்பிடும்போது உள்ள போகும்போது எங்களை ஒரு மாதிரி பார்த்தாங்க. ஏன்னா நாங்கெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் ஆளுங்க மாரி இல்லைன்னு. அவங்க ஒன்றும் தப்பு செய்யல, அதை நாங்களே இன்டர்னா நாங்களே ஃபீல் பண்ணிட்டோம்னு தான் சொல்றது. அதானே? அப்படி இல்லை, அவங்க எங்களை ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்கல்ல. நாங்க அந்த மாதிரி ஆளா இருந்தாலும் எங்களை கூப்பிட்டாங்க. நாங்க இப்படி திரும்பி பார்த்தாலே வராங்க, என்ன வேணும்ன்றாங்க. அங்க ஹோட்டல்ல சாம்பார் எடுத்துன்னு வைப்பானா கூட ஆமா, நம்ம வந்து பணக்காரன் எல்லாமே தானே போனோம், நம்ம வந்து பிச்சைக்காரன் தானே உள்ள போனோம். மதிக்கிறான்ல, பணத்தை மதிக்கல, பணத்தை கொடுக்க வரான். இது வந்து டாடாஸும் அம்பானியும் கம்பேர் பண்ண மாதிரி தான். ஏன்னா பணம் இருக்கிறதுனால உனக்கு ரெஸ்பெக்ட் வராது, நீ நடக்க விதத்துல உனக்கு ரெஸ்பெக்ட் வரும். நீ பணத்தை வச்சு ரெஸ்பெக்ட் வாங்குறது வந்து ரெஸ்பெக்ட் கிடையாது, சரியா? அது நீ பணம் கொடுக்குற, அதுக்கு ஏத்த லெவலுக்கு உனக்கு என்ன சர்வீஸ் கொடுப்போம் அந்த சர்வீஸ் கொடுப்போம், அதோட நின்னுடும், சரியா? வெளியே வந்து மதிக்க மாட்டான், அதோட மதிக்க மாட்டான். நீ பில்லு கட்ட வரைக்கும் தான். நீ பில்லு கட்டிட்டேன்னா, ஏன்னா ஏதோ அசிங்கமா சொல்லலாம், அதெல்லாம் வேண்டாம், சரியா? உண்மையா ஒரு அன்பு, இமோஷன் ஃபீல் பண்ணல, ரெஸ்பெக்ட், நம்மள நேசிக்கிறது, அதெல்லாம் வந்து பணத்தால நீ வாங்க முடியாது. பாக்கி எல்லாத்தையும் நீ பணத்தால வாங்கலாம், ஆனா அது இருக்காது. அதான் உண்மை, சரியா? அவன் ஏன் அப்படி ஃபீல் பண்றான்னா, அவன் மனசுல அவனுக்கு ஏழைன்னு தோணுது. அந்த கடையில வந்து அந்த அவனை பத்தி தான் அந்த ஓனர் பேசினா கூட அவனுக்கு தெரியாது. அவன் போய் தண்ணி குடிக்க போறான், தண்ணி குடிக்கணும். அந்த ஓனரும் இன்னொன்னு ஆளும் பேசிட்டு இருக்கான். ஏதோ ஒரு 800, அவன் 800 அவனை காமிச்சாரா, இந்த ஆளுன்னு சொன்னாரா? இல்ல, ஏதோ ஒரு 800 வரான். அவனே ஃபீல் பண்ணிட்டான். முக்காவாசி நம்ம மக்களுக்கு எல்லாம் எப்படின்னா, யாரோ இங்கயோ பேசுறாங்க, டேய் நம்மளை பத்தி பேசுறாங்க, நம்ம போற ஷர்ட் பத்தி பேசுறோம், சரி. அதுவே நம்மளே வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வச்சுருக்கோம். அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நம்ம ப்ரொஜெக்ட், அது நம்ம பணத்தை வச்சா எல்லாம் சரியா போயிடும்னு நினைக்கிறோம். சரியா போகாது. அந்த காம்ப்ளெக்ஸ் நமக்குள்ளே இருக்கு. இது வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறது. கரெக்ட். இதே வந்து நம்ம ஆசைக்கு அடிமை தான். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, பணம் இருந்தா அது சரியா போயிடும், கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா சரியா போயிடும், நீ கல்யாணம்னா சரியா போயிடும், எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா சரியா போயிடும், எனக்கு ஒரு வேலை கச்சா சரியா போயிடும். சரியா போகாது. ஏன்னா அந்த பிரச்சனையே வந்து உனக்கு மண்டைக்குள்ள இருக்கு, மண்டைக்கோளாறு, சரியா? சரி, மைண்ட் மாத்திட்டுனா அது தேவையே இல்ல, பணமே தேவையில்லாம போயிடும், சரியா? நீயே உன்னை நீ ரெஸ்பெக்ட் பண்ணனா, நீ அதை பார்த்து நிறைய பேர் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பணம் வந்து உனக்கு அதை கொடுக்காது. அதுவும் கடைசியில் அந்த ஹீரோக்கு புரியும். அதனாலதான் அந்த பாய் கிட்ட வந்து ஸ்கூட்டர் கொடுப்பான். அந்த இன்னொன்னு பேங்க் மேனேஜர் வந்து, நீங்க எங்க அப்பா மாரி சார், நீங்க கோல்ட் ஸ்பாட் கொடுத்தீங்கன்னா அதே போதும், வந்து கார் எடுத்துக்கங்க. ஆமா, கடைசியில அவன் சாம்பா ஃப்ரெண்ட் கிட்டயும் சொல்லலாம், சார் வண்டிடா ஏர்போர்ட்ல, டேய் நீ வச்சுக்கோடா, சரியா? அப்ப புரியும் ஆரம்பிச்சிருவாங்க. உங்க ஜென்சிஸ் எல்லாம் என்ன சார், நீங்க என்ன சார் வளர்றீங்க, அவன் அமெரிக்கால வந்து ஹோட்டலே வாங்கிட்டான், அந்த சந்தோஷத்துல இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு கொடுக்குறான். ஆமா, அதுல அது வந்து பெருசு, அப்படி இல்ல, அவன் மனசே மாறிடுது, சரியா? அவன் ஏன் அமெரிக்காவுக்கு அவ்வளவு பணத்தை எடுத்துன்னு போறான் தெரியுமா?
இல்லையே அங்க போய் பிசினஸ் பண்ணதானே அவன் தான் ஹோட்டல் வாங்கிட்டானே. அவன் ஏஜென்ட் சொல்றானேடா உனக்கு விசா வேணும், உனக்கு அந்த ஊர் விசா வேணும்னா எப்படியா நீ பணத்தை அங்க எடுத்துன்னு போய் நீ அவ்வளவு பணம் காமிச்சேன்னா அந்த பணம் சக்தி வச்சு அவங்களே அந்த வெள்ளக்காரங்க வந்து டேய் அவங்க கிட்ட பணம் இருக்கடா விசா உடனே கொடுங்கன்னு கொடுத்துருவாங்க. ஓகே அந்த மாதிரி. நீ ஆமா அதே அந்த வெள்ளக்காரங்க கிட்ட போய் சார் மாட்டின்ட்டு சார் எனக்கு கொஞ்சம் காப்பாத்துங்க சார் விசா கூட அவனே பிடிச்சி விட்டுருவான். ஆமா நீ அவ்வளவு பணம் வச்சிருங்கன்னா உடனே மதிப்பு மாறுது. அதனாலதான் அதான் நான் கேட்டேன் பணத்தால மதிப்பு மாறுமான்னு கேட்டேன். இதான் எப்படி சார் இல்ல இல்ல அவனோட சூழ்நிலையை சொல்றேன்டா புரிஞ்சுதா. அவன் மனசு மாறியாச்சு. அது ஏன் கடைசியில அதை செய்யறான்னா அவன் குடும்பத்தை காப்பாத்துது. அதுவும் கடைசியா குடும்பம் தான். பட் அவனோட ரிலேஷன்ஷிப் வித் மணி மாறுது. பிகினிங் ஆஃப் த மூவி அவன் கிட்ட மணி பணத்துக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. பை எண்ட் ஆஃப் த மூவி அவனோட ரிலேஷன்ஷிப் வித் மணி வேற மாதிரி மாறுது. சரியா அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது பணத்தால ஒன்றும் செய்ய முடியாது. பணம் ஒண்ணுதான் அவ்வளவுதான் கொடுக்கும், அதுக்கு மேல ஒண்ணும் கொடுக்காது. ஃப்ரீடம் தான் கொடுக்கும். நான் சொல்லதான் உனக்கு என்ன ஃபைனா கொடுக்கும்னா உனக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்கும். இந்த ஃப்ரீடம் வச்சு நீ என்ன செய்யறியோ அது உன்னோட வந்தாலே. வாட்ஸ் யுவர் விஷ்? சரி சார் லாஸ்டா முடிச்சிடலாம். ஒருத்தங்க கிட்ட இப்போ மணி சேர்ந்துச்சு அப்படின்னா அவங்க இந்த சுத்தி இருக்கவங்களே வந்து பாத்தீங்கன்னா கண்டுக்காம இருப்பாங்க. இதெல்லாம் நடக்குது சார். இது நீ சொல்றது மாடல் வந்து டெம்பரரி. நீ சாருக்கு இதே வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ரவுண்டு நம்ம அருண் குடிக்கும் போது சந்தோஷமா இருப்பது. இதே வந்து நான் விடாம ஒரு ஃபுல் பாட்டில் அவனுக்குள்ள உள்ளே இருக்கேன்னா அதுக்குள்ள ஆரம்பிச்சிடும். சார் விட்டுருங்க சார், சார் விட்டுருங்க சார், சார் இனிமே நான் பண்ண மாட்டேன் சார், சார் விட்டுருங்க சார். இல்லை நீ 3 பாட்டில் குடிச்சுதான் ஒன்னு சொட்டுகள் வேஸ்ட் பண்ணாம நீ ஃபுல் பாட்டில் குடினா அதுக்கப்புறம் குடிக்க சரியா. பணம் போதையும் அப்படிதான். ஃபர்ஸ்ட் வரும்போது நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு புரிய வரும் பணம் ஒன்றும் செய்யாதுன்னு. கிரீட் இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஆஃப் எனிதிங் அதர் தென் ஹியூமன். அளவுக்கு மேலே ஆசைப்படணும். ஆசைப்பட தப்பு கிடையாது. ஒரு ஐஃபோன் ஃப்ளிப்கார்ட் அதில் பாவம் சாவிச்சுட்டாங்க. ஆமா சார் ஐஃபோனை வாங்கிட்டு ஆமா தேவையில்லாம கேஷ் ஆன் டெலிவரி சொல்லிட்டு அவன் பாவம் எடுத்துன்னு வந்தான். அவன் என்ன கூலி வேலைக்கு செய்யறான். ஆனால் கொண்டுட்டு என்ன பிடிக்காம போவாங்க. எவ்வளோ ஈஸியாக பிடிக்க முடியும். டெலிவரி நம்பர் இருக்கு, அட்ரஸ் இருக்கு, ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கு. ஸோ என்னதான் பிளான் எனக்கே புரியல. அது அப்பாவே ஒரு ஆளு. அதான் கிரீட். நான் நேர்மையா இருந்தாலும் அந்த உலகத்துல நான் முன்னேற முடியாது. அந்த படத்துல போட்டே அந்த நான் சொல்றேன். அதுதான் நீங்க அதான் புரிஞ்சிருக்கு. அது படத்திலே இல்ல சார். அதுதான் சார் படத்துல இருக்கு. டேய் ஆமா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். செகண்ட் ஹாஃப் வந்து அந்த குறுக்கு வழியில போய் என்னாச்சு அப்படின்னு போய் அது நசிங்கனா இல்ல. அது தேவையில்லாத பார்ட். ஆமா அதான் நம்ம அருண் மேத் தான். உனக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி. ஆமா நீ லெக் பீஸ் மேதான் கடிச்சிட்டு சொல்லிடுவ. பாக்கி எல்லாம் கோழி வேஸ்ட். அதெல்லாம் வெறும் எலும்பு சார். லெக் பீஸ் மட்டும் சாப்பிடு. ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலின்னு சொல்றது வந்து எக்ஸ்கியூஸ். அந்த முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். அப்படின்னா அவங்க ஃபேமிலி தான் பில்லு. அது ஒத்துக்கு நீ ஒத்துக்க மாட்டாங்க. சார் ஃபேமிலி வந்து ஃபேமிலி சொல்றதுன்னா எக்ஸ்கியூஸ். ரெண்டாவது வந்து இதுமே நான் நேர்மையாக இருந்தால் சம்பாதிக்க முடியாதுன்னா உண்மை. ரொம்ப ஆசைப்படுறேன், ரொம்ப சீக்கிரம் வரணும்னு ஆசைப்படுறேன். சீக்கிரம் சரியா. அது ஏன் அந்த ஆசை அப்படி வருதுன்னா அதுவும் ஒன்று தப்பு. ஃபோனில் பார்த்து சோஷியல் மீடியா பார்த்து இன்ஸ்டாகிராமில் பார்த்து எல்லாத்தையும் தடவிட்டு இருக்கு. இது இங்கே வந்து அது நிறுத்த பார்த்தாங்கன்னா இதுமாரி காம்யூனிசம் கண்ட்ரிலாம் நிறுத்த பார்த்தாங்க. சைனா இந்த சோவியத் யூனியன் தான் ஒர்க்கர்ஸுக்கு இந்தமாரி டார்ச்சர் பண்ணுறீங்க ஆசையை காமிச்சு. ஸோ ஒர்க்கர்ஸ்க்கு ஆசையே வேண்டாம். கடைசியில் என்ன சொல்லுது சோவியத் யூனியன் காணாமல். ஏன்னா பேசிக் ஹியூமன் வந்து டிசைர் சரியா. ஏன்னா ஃபர்ஸ்ட் இப்படி ஆரம்பிச்சாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் கரப்ஷன் வந்து டாப் லெவலில் வராது. பார்ட்டி ஒர்க்கர்ஸ் பார்ட்டி லீடர்ஸ்லாம் அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அப்புறம் முழுவாக நெக்ஸ்ட் லேயர் என்ஜாய் பண்ணுறாங்க. முழுவாக கடைசியில் வந்து பீப்புள் சொல்லிட்டாங்க எல்லாம் நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணுறீங்க, என்ன மட்டும் டார்ச்சர் பண்ணுறீங்க, எங்களையும் என்ஜாய் பண்ண போது காமெடி பக்கம். சைனாலேயும் அதான் ஆயின்னு இருக்கு. சம்டைம்ஸ் ஆடுது, சம்டைம்ஸ் உடனே ஜோக் பண்ணி நிறுத்திடுறாங்க. எல்லாத்துக்கும் ஸ்டாப் ஆயிடும். நீ மூச்சு எடுக்கலாம், மூச்சு எடுத்துட்டே இரு, நிற்காத, ஏன் எடுத்துற, எழுங்க இன்னும் விடு, அவ்வளோதான் போயிடுவேன். போயிட்டான். அதான் லெவலில் நிறுத்தணும். அப்புறம் வெளில விட்டுதான். அதுதான் நான் படத்துலேயே சொல்றாங்க. எவ்வளோ கேம் ஆடுன்றது பிரச்சனை இல்லை, நீ எப்போ ஸ்டாப் பண்ணுறது தான் மேட்டர். அதுதான் அவனோட ஃபியூச்சர் ஆப்ஷன் ஜென்ரேஷனால பண்ண முடியும். இதுதான் லாஸ்ட் கோட்டாக கேட்க வந்தேன். ஸோ நீ எப்போ ஸ்டாப் பண்ணுற ஒரு கேம், அது என்ன கேமாக இருந்தாலும் சரி, அது கேம்பிளிங் கேமாக இருக்கட்டும், நீங்கள் எந்த கேமாக இருக்கட்டும். டு பி அ சக்ஸஸ்ஃபுல் ஃபியூச்சர் ஆப்ஷன் ட்ரேடர் யூ நீட் டு நோ வென் டு ஸ்டாப். அதுக்கு மோட்டிவேஷன் எடுத்துக்காதீங்க. கேட்டால் அது வர சொல்ல வச்சுட்டு சொல்லிட்டேன். அதனால தான் ஐ எம் எ வெரி பேட் ஃபியூச்சர் ஆப்ஷன் பிளேயர். ஏன்னா எனக்கு தெரியும் என்னால் நிறுத்த முடியாது. எனக்கும் அந்த கிரீட் இருக்கு சரியா. நானே அதை பயப்படுறேன். என்னோட பெஸ்ட் வே வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறது. சேம் சார், அதே சைக்காலஜி தான். ஹை என்னாலேயே எனக்கும் பயம் தான் சார். அதெல்லாம் ஆரம்பிச்சுன்னா நம்ம நிறுத்துவோமா அப்படின்றது என் மேலே எனக்கு தெரியாது. ஆமா என் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. உன் மேலே உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ ஒரு பெட்டர் மேன் தென் மீ. ஐ டோன்ட் மைண்ட், ஐ வில் அட்மிட். ஆனால் அட்மிட் பண்ணிட்டு போவாதீங்க. ஏன் நான் வந்து அப்படி ஷேம் இல்லாம சொல்றது வந்து அட்லீஸ்ட் அவங்க வந்து நம்ம பார்த்து கத்துப்பாங்க. இது மாதிரி ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்ல நம்ம உட்காந்துருக்கோம்.
ஆனந்த் எங்க அண்ணனோட பிளாட்ஃபார்ம்ல நீயும் நானும் பார்த்தோம். மில்லியன் வியூவர்ஸ், வீடியோஸ் ரன்னிங் இன் லேக்ஸ். அதுலயே நம்ம ஷேம் இல்லாம சொல்றோம் எங்களுக்கு அந்த சக்தி கிடையாது. ஆமா, பார்த்து டெம்ப்ட் ஆயிடுவோம். எங்களால அது மாரி சொல்ல முடியும்னா உங்களால அது மாரி சொல்லிட்டு வழிபாங்க. அதுலதான் நாங்க வேல்யூ இன்வெஸ்ட். பொறுமையா ஒண்ணு நீ ஏர்ன் பண்ணனா அதுல வந்து உனக்கு ரெஸ்பெக்ட் இருக்கும். ஏன்னா உனக்கு புரியும் நீ என்னெல்லாம் போட்டு அதை ஏர்ன் பண்ண. இதுவே ஷார்ட்கட் வழியில பார்த்தேன்னா இந்த பிக் ஷாட்னு ஒரு படம் இருந்தது தெரியுமா? அது பார்த்துருக்கேன், போய் பாரு. இதோட யூஎஸ்ல இவன் கதை இருக்குல்ல, அவன் யூஎஸ்ல அதை ஆக்சுவலா செஞ்சான். ரியல் லைஃப்ல தப்பு செய்யல. அவன் வந்து சிஸ்டம், he used a system against the system and he became a billionaire. இவன் பண்ணால பேங்க் மேனேஜரோட கிரீடை வந்து பேங்க் ஓனரோட கிரீடை வந்து அவன் மேலே திருப்பினால அதே அவன் யூஎஸ்ல செய்யறான். லீகலி, ஆல் லீகல், நோ ஃப்ராடு. uses a games a system against them. First he tries warn பண்ண பார்க்கறான். வார்னிங் கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி வார்னிங் கேட்குறீங்களா, சரி நீங்க குதிக்க போறீங்களா, சரி வா பெட் வச்சிருக்கேன், நீங்க ஜெயிக்க மாட்டீங்க நான் பெட் வைக்கிறேன். யூஎஸ்ல வந்து இப்போ மார்க்கெட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போயிருக்குன்னு நிறைய பேர் வளர்றாங்க. மார்க்கெட் இங்கே வேணா போகலாம், உப்போ மேலே போகும் உப்போ கீழே போகணும்னு நம்மள எல்லாரையும் சொல்ல முடியாது, உப்போ உழுன்னு சொல்ல முடியாது. அதான் அண்ணன் போய் சொல்லுது சால்வெண்ட்டாக இருக்குது ரொம்ப நாளா இல்லையா. ஸோ இப்போ நிறைய பேர் யூஎஸ்ல வந்து அதே மாதிரி நானும் பெட் வைக்கிறேன். மார்க்கெட் உழுன்னு பெட்டு இந்த பெருசாக வச்சுட்டு போயிட்டே இருக்கும். இந்த ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் பெட்ல நீ என்னன்னா நீ வந்து அப்பப்போ ரிவ்யூ பண்ணிட்டே போகணும்ல. ஸோ அந்த காசு இருக்குல்ல, நீ பணம் போட்டுட்டே இருக்கணும். உழப்போது இன்னைக்கு உழுதா அன்னைக்கு பெரிய லாபம் சம்பாதிக்கும். ஆனால் அது உழ வரைக்கும் நீ அந்த கான்ட்ராக்டை பண்ணிட்டே இருக்கணும், போட்டுட்டே இருக்கணும் சீட்டு. இவன் கிட்ட அவ்வளோ பணம் அந்த படத்தை பாரு, அவனை தான் செய்யறான். அவன் லக்கு மார்க்கெட் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, சம்பாதிச்சிட்டான். நிறைய பேர் வந்து போடுறாங்க மார்க்கெட் கொலாப்ஸ் ஆல மார்க்கெட் வந்து சொல்லுச்சு. அதுதான் சார் ஓவராலா எல்லாருக்கும் புரிய வந்தது, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அந்த வீடியோ நாங்க வந்து ரொம்ப நேரம் பேசினோம். நம்ம எடிட்டர் வந்து பண்ணிட்டு இருக்குது. ஸோ லாங் ஃபார்மேட் பார்க்கணுன்னா கீழே தானே கமெண்ட் அடிங்க. அவர் வந்து ஆடியோ ஃபைல் மாத்திரம் வேணா எடுத்து ஒரு பாட்காஸ்ட் எங்கேயாவது தூக்கி போடுவார். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்த வாரம் திருப்பி சந்திக்கிறோம். இன்னொன்று படம் இல்லாட்டா இன்னொன்று ஸ்டோரி இன்னொன்று ஏதாவது தானே கொண்டு வரு. நாங்கள் கஷ்டப்பட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். நீ அதை பண்ணணும், இல்லை பண்ணாமல் இருக்கணும். பிக் ஷாட் பட்டு வர அந்த படம் நான் பார்த்துட்டேன், நான் ஹோம்ஒர்க் பண்ணிட்டேன், நீ வேணா பண்ணிட்டு இது என்னோட ஹோம்ஒர்க் மாதிரி வச்சுக்கலாம். கரெக்ட். அப்புறம் நாங்கள் வந்து இந்த படத்தை வந்து நல்ல படம் கெட்ட படம் நாங்கள் சொல்லலை. இந்த படத்தில் அவன் பண்ணது தப்பும் ரைட்டும் நாங்கள் சொல்லலை. இது எங்களோட ஒப்பீனியன். ஸோ என்னோட கேள்விகள் வந்துருக்கும்ல, அதை வந்து சார் கிட்ட கேட்டேன். சரி இதான் சார் நினைக்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நாங்கள் போட்டோம், வேற ஒன்றும் கிடையாது. இதுலேருந்து ஒரு பாடமும் இல்லை, இதை பண்ணுன்னு சொல்லலை, இதை பண்ணாத சொல்ல. இதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியுமோ உங்களை ஃபைனான்ஷியல் அட்வைஸர், செபி ரிஜிஸ்டர் அட்வைஸர் கேட்டு பண்ணுங்க. இங்கே 2 பேரையும் முட்டாங்களை பார்த்து பண்ணாங்க. ஆமாம் கரெக்ட், அதை பண்ணாதீங்க. ஏன்னா நான் வந்து இதுவே வந்து பார்த்தீங்கன்னா என் சைடு இல்லை, நானே அவர் சைடில் உட்காந்து பேசணும். ஆனால் என்னன்னா உங்கள் சைட்லேருந்து பேசலாமே, உங்களோட கேள்விகளை கேட்குற மாதிரி கேட்கலாமே அப்படின்றது தான் மேட்டராக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து படத்தை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். உண்மையில் இதெல்லாம் நடக்குது. எல்லாரும் ஜெயிலில் போய் தான் நான் 1% வந்துருவேன், 99% வரமாட்டேன்னு நினைக்காதீங்க. அந்த பர்சன்டேஜே கிடையாது. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மாரி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அந்த படத்தை பற்றி கீழே கமெண்ட்ஸ் போடுங்க. நானும் திருப்பி ஆன்சர் பண்ண பார்க்குறோம். இது வேற ஒன்றும் இல்லை, இல்லைன்னா வேற எதுவும் இல்லை சார். நன்றி, வணக்கம். வணக்கம்.